ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரு, அவரோட சகலைகிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வரல, ஆம்பளை என்ன பொம்பளை என்ன சகல பொண்ணுங்கள்ட்ட வச்சுக்காதப்பா ரகலன்னு, அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. விளையாட்டு வினையாகும்னா சொன்னால் கேட்குறியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு போன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தப்போ சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் சும்மா அவளை வம்பிழுத்து பார்க்கணுங்கிறதுக்காக சொன்னேன். கொண்டு போயிட்டு நான் ஆஃபீஸில் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அவளை என் பார்ட்னராக போட்டிருக்கேன் கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தார். யோசிச்சவர், உங்களுக்கு நான் பண்ணது எல்லாமே நடிப்பாக தெரியுதா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, சரி கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்தவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கங்காட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா எனக்கும் அப்படி தோணலை, விஜய் நம்ம விஷயத்தில் நடித்தாதான் எனக்கு சுத்தமாக தோணலை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, விஜய் என்கிட்ட பழகின விதம் எதுவுமே நடிப்பு இல்லைன்னு குமரன் அடித்து சொல்கிறாரு. இவ்வளோ அடித்து சொன்னேன், அன்னைக்கேப்பா மண்டைக்கு சூடு ஏறிடுச்சு. இதுதான் கோவம் கண்ணை மறைக்கும் இருக்கலாம். கோவம் வந்துருச்சுன்னா கண்ணெதிர யார் இருக்கான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு கோவம் வருது. நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் சுற்றுறாங்க. கோவத்தை பாராட்டாதீங்கன்னா கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நியூஸை வந்து கொஞ்ச நாளைக்கு ஆற போடலாம். இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம அவங்க புரிஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளாம் யார் அவங்கள தடுக்கன்னு சொல்லிட்டு கங்கா ஒரே போடா போட்டாங்க. என்னம்மா நீ இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீக்கிரம் அடுத்த வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க விஷயத்த சொன்ன உடனே, அதாவது யாருன்னா அம்மாவை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் படுத்து தூங்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, மறுநாள் விடியது உட்காந்துருக்காங்க, நிவின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது வேலைக்கு போகணுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்க, நிவின் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, அவர் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாரு, நாங்கள் மனசளவில் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்றோன்னு என்கிட்ட அவ்வளோ சண்டை பிடிச்சாரு யமுனா கல்யாணத்தப்ப, நீ இப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோலாம் சொல்கிறாரு, ஆனால் என்கிட்ட வாய் விட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல, அடப்பாவி மக்கா, இவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு அங்கேயே நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைஃபையே ஒன்றா ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டாங்களாம், இன்னும் ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லலாம், அது ஏன் சொல்லணுங்கிறேன்.